ஹாய் ஆல். இன்றைக்கி நாம் புடலங்காய் வச்சு ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுடர் ரெடி பண்ணிடணும். அதுக்கு முதல்ல ஒரு சின்ன பேனில் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன், துவரம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன், மிளகு ஒரு 5 6, ஜீரகம் கொஞ்சோண்டு எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். அது கூடவே காஞ்ச மிளகா 2, ஒரு 5 6 பல் தேங்காய் எடுத்துக்குவோம். அதையும் இது கூடவே ஆட் பண்ணி இதை ஆற விட்டுடுவோம். இதுக்கு நடுவில் 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு பேனில் சேர்த்து ஒரு 5 6 பல் பூண்டு, மஞ்சத்தூள் போட்டு இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்குவோம். அது கூடவே பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்குவோம். இப்போ ஒரு வானலில் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 6 7 சின்ன வெங்காயத்தை எண்ணெய் போட்டு வதக்கிட்டு, அது கூடவே நம்ம புடலங்காவையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் அது கூட ஆட் பண்ணிக்குவோம். புடலங்காய் சும்மா ஒரு தடவை 2 3 தடவை கிண்டனதுக்கப்புறம் நம்ம தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்குவோம். தக்காளி ஒரு 2 தக்காளி, ஃபுல் தக்காளி எடுத்துக்குவோம். ஏன்னா புளிப்பு கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த காய் ரொம்ப ப்ளெயினாக இருக்கும்ல, அதனால். ஸோ 2 தக்காளி எடுத்து அதையும் ஆட் பண்ணி வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த பவுடரை நல்லா தண்ணி ஊற்றி மைய அரைச்சி இது கூட ஆட் பண்ணிடுவோம். அது கூடவே சால்ட்டை சேர்த்து காய் ஒரு 10 நிமிஷம் வெந்தாட்டாலே அது சாஃப்ட் ஆகிடும். இது ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். சாஃப்ட் ஆனவுடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பு அது கூட ஆட் பண்ணிவிடுவோம். இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். இது டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ கடைசியாக நம்ம இது கடுகு, உளுத்தம் பருப்பெல்லாம் தாளித்து கொட்டிட்டா நம்ம சூப்பர் சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.